வெல்கம் டு காளிஸ்வரன் vlogs. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வேலை வந்திருக்கோம். இன்றைக்கி வேலை என்ன வேலைனா பொங்க வச்சு சேவை வறுத்து இன்றைக்கி சாமி கும்பிடணும். இன்றைக்கி அதான் வேலை. உங்களுக்காக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் சோளம் அறுவடைக்கு முன்னாடி இந்த மாணிக்க பொங்கல் வச்சு சேவல் அறுத்து சாமி கும்பிட்றது ஒரு வழக்கம். வயலுக்கு வந்த மொதல் வேலையாக போர் மோட்டர் போட்டு செக் பண்ணியாச்சு. அது நல்லாவே ஓடுது. அப்புறம் எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு கம்மாயிலும் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு ஒரு கரை இருக்கும். அந்த ஒவ்வொரு கரையிலும் ஒரு கோயில் இருக்கும். அதே மணிக்கு இங்கே ஒரு கோயில், இங்கே ஒரு கரை இருக்குது. அங்கே போய் எங்கள் அப்பா வந்து மாலை போட்டு மாலை போட்டு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அம்மா வந்ததும் கல்லெல்லாம் பிறக்கி வச்சு பானையை வச்சு அடுப்பு வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டான். பொங்கல் நல்லாவே பொங்கி வந்துச்சு. பொங்கல் வந்து 2 தான் பொங்க வச்சோம். ஒன்று வந்து சக்கரை பொங்கல், இன்னொன்று வந்து சக்கரை இல்லாமல் பொங்கல். இந்த வருஷம் சோளம் வந்து எங்களை வந்து ரொம்ப ஏமாத்திருச்சு. ஏன்னா நாங்களும் சோளத்தை சரியாகவே கவனிக்கலை. அதுக்கு நல்லா தான் கிளம்பருந்து அடித்தோம். அப்படியும் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கம் விதைச்சிட்டோம். அப்படிங்க போய் பயிரெல்லாம் நெருக்க கடந்து கருதெல்லாம் சின்ன கதை வந்து அது கொஞ்சம் நஷ்டமாயிருச்சு. போட்டால் காசு கூட வரல. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த வருஷம் போனால் அடுத்த வருஷம் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தான். நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா அந்த மணிக்கு எந்த வட்டம் கை விட்டுருச்சுன்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஒரு வருஷம் கொடுக்கும், ஒரு வருஷம் கொடுக்காது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம நிலத்தை மட்டும் சும்மா போட்டக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னான். அடுத்த வருஷம் சேர்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லி எங்கள் அம்மா தான் என்கிட்ட சொன்னான். எங்கள் அப்பா சேவலாக இருக்க போகிறோன்னா எங்கள் அம்மாவில் கீழே எழுத்துப்பட்ட போலுக்கு காமெடியாக தான் இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் தான் காய் கொடுத்த சேவலட்டை வந்து தொகையெல்லாம் உரித்து அதை ரெடி பண்ண தான் குழம்புக்கு. பொங்கல் வச்ச அப்புறம் சைட்லேயே நாங்கள் சாப்பாடும் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அன்றைக்கி கிணத்துல உட்காந்து சாப்பிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்தோம். அது நல்லா தான் இருந்துச்சு. குழம்பு வைக்கல ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா கறி வெட்டினார். அந்த கறியை அலசிட்டார். எங்கள் அம்மா சரியான வசவு, எவனாச்சும் நாட்டுக்கோழியை அலசி உள்ளே போடாங்களா குழம்புக்குள்ளே அப்படின்னு சொல்லி வசவு சண்டைக்காடு. ஒரு வழியாக பொங்கல் வச்சு காவு கொடுத்த சேவலை குழம்பு வச்சு சாமிக்கு மொதல் படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
அப்புறம் நான் சாப்பிட வேண்டாமா? முடுக்குள்ள உப்பு போடாமல் போக முடியாதுல்ல. ஒரு வழியாக சேவல் வெட்டி பொங்கல் வச்சு சாமியாக கும்பிட்டாச்சு. நாம் அடுத்து சோளத்தான் இருக்கணும். அடுத்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா வந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.